ஏங்க மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஒரு ஜியோ போட வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்க. அந்த கல்லூரியில் அப்போ என்ன நிலைமை இருந்திருக்கு? அது வரைக்கும் பிராமணர்கள் தான் படிக்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. பேராசிரியர் சமஸ்கிருத பேச பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம். சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபா சம்பளம். 2 பேரும் பேராசிரியர் தானே. அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கொம்பு முளைச்சிருக்கா? இதை யார் மாத்தினா? இதை எந்த கடப்பாறை மாத்திச்சா? இந்த கோட்டை மாத்திச்சா? இத கடப்பாறை வந்து மாத்தல. இத கடப்பாறை வந்து மாத்தல. நீ சொல்ற பாலடைஞ்ச கோட்டை தான் இதை மாத்திச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதலில் இந்த மண்ணில் தான் வந்தது. நான் சொல்றது ஃபேக்சுவல் எரர் இல்லைல்ல, நான் சொல்றது வரலாற்று திரிபு இல்லை, நான் சொல்றது பொய் இல்லை. நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேல வரணும்? இப்போ இந்த தம்பி கோவம் யார் மேல வருது பாருங்க. ஏன் மேல வருது? யார் மேல கோவம் வரணும்? பிராமணர்கள் தான் பேராசிரியர் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேல தானே உங்களுக்கு கோவம் வரணும். அதை மாத்தவங்களுக்கு ஜீவோ இருக்கு சார். தவறான செய்தி இல்லை, ஜீவோ இருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் இருக்கிறது. பொய் இல்ல புரட்டு இல்ல, பொய் இல்ல புரட்டு இல்ல.